இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான நபரை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். அவர்கிட்ட நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம். இளைஞனுடைய விளம்பரத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். நிறைய திறமையாளர்களை உருவாக்குகின்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களை நாங்கள் பண்ணக்கூடிய ஒரு துறை அப்படின்னு சொல்லியும் இதை நாங்கள் அடையாளப்படுத்த முடியும். அதை விட துறை சார்ந்து நாங்கள் எங்களுடைய அனுபவங்களை நிறையதாக பெற்றுக்கொள்வதற்கும், அதை விட துறை சார்ந்த விஷயங்கள்ல நாங்கள் அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்றதுக்கும், எங்களுடைய உழைப்பு சார்ந்த விஷயங்கள், மணி ஏர்ன் பண்ற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வகையறாக்களை இந்த இளைஞனுடைய விளம்பரத்துறை காணப்படுகிறது. எனவே அதனுடைய அடிப்படையில இந்த விளம்பரத்துறையில கிட்டத்தட்ட 15 வருட காலமாக பயணிக்கக்கூடிய ஒரு காஸ்டிங் டைரக்டரை தான் நாங்கள் இன்றைய நாள் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். அவரை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய சகோதர மொழியில நிறைய கால அனுபவம் காணப்படுகிறது. சகோதர மொழி நண்பர்களை நிறைய பேர் இந்த துறைக்குள்ளே உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அல்லது உள்வாங்கி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். அதை விட எங்களுடைய தமிழ் சமூகம் சார்ந்த நிறைய பேரை கூட அவர் இந்த துறைக்குள்ளே அறிமுகப்படுத்தி இருக்கிறார். அப்படி ஒரு 15 வருட கால அனுபவம் இவங்களுக்கு காணப்படுகிறது. அவர் யாரு அப்படின்னு சொன்னா காஸ்டிங் டைரக்டர் ரமேஷ். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. ஓகே, கிட்டத்தட்ட 15 வருஷம் இந்த துறையில இருக்கிறீங்க. ஒரு நீண்ட ஒரு நெடிய பயணம் அப்படின்னு சொல்லலாம். காஸ்டிங் டைரக்டர் அப்படின்ற ஒரு பதம் இருக்குதானே. இப்ப சிங்கள இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் ஒரு பரிச்சயமான ஒரு துறை. நிறைய பேருக்கு அது தெரியும், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரியும். ஆனா தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயம் கொஞ்சம் ஒரு புதுசா இருக்கும். காஸ்டிங் டைரக்டர் அப்படின்னு சொன்னா என்ன, அவர் என்ன செய்வாரு, அவருடைய பணி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி நிறைய பேருக்கு காணப்படும். சோ உங்களை பொறுத்த வரைக்கும் காஸ்டிங் டைரக்டர் அப்படின்னு சொன்னா என்ன, அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு முதலாவது கேள்வியை நாங்க கேட்க ஆசைப்படுறோம். உண்மைக்குமே நீங்க ஒரு படம் பாத்தீங்கன்னா படத்துல டைட்டில் வரக்குள்ளே காஸ்ட்னு வருவாங்க. அப்ப காஸ்ட் என் டைட்டில் நம்ம உண்மைக்கும் படமா என் டைட்டில் பார்க்க மாட்டோம். அது என் டைட்டில் காஸ்ட் டைரக்டர்னு வரும். அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரேம்ஸ் இருக்காட்டுக்குள்ள அதுல நான் வால் பேப்பர்ஸ் இருக்காட்டுக்குள்ள அதுலயும் போடுவாங்க, டைட்டில்ஸ் கொடுப்பாங்க. அப்ப காஸ்டிங் டைரக்டர் இருக்கு. இந்த காஸ்ட் காஸ்ட் அண்ட் டைரக்டர் அப்படிதான் வருது. இப்போ ஒரு படத்துக்கு நம்ம சரி, ஒரு நாடகத்துக்கு சரி, ஒரு விளம்பரத்துக்கு சரி, ஒரு கதாபாத்திரங்கள் தேடக்குள்ளே அவங்க ஃபர்ஸ்டா எங்களுக்கு தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கதாபாத்திரங்க தான் எங்களுக்கு வேணும்னு. அப்ப அந்த கதாபாத்திரம் தேடுறது, அவங்கள இந்த இண்டஸ்ட்ரி கொண்டாடுறது நாங்க தான். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சோடனே அந்த ஸ்கிரிப்டுக்கு பொருத்தமான கதாபாத்திரங்கள் எங்க இருக்கு, யாரு டேலண்டட், இந்த மாதிரி கேரக்டர் அவங்க பிரீஃப் பண்ணக்குள்ள எங்க மனசுல வரும். ஓ இந்த கேரக்டர் இவ்வளவு தான், இந்த கேரக்டர் இவ்வளவு தான் சரி வரும்னு நாங்க தான் சஜஸ்ட் பண்றது. அப்ப அவர் டிரெக்டர் பார்த்துட்டு உங்க ஆக்டிங் ஓகேனா எடுப்பாங்க. அவ்வளவுதான். ஓகே, இப்போ 15 வருஷமா இந்த துறையில இருக்கிறீங்க. எங்க உங்களுடைய கரியரை ஆரம்பிச்சீங்க? ஏன் உங்களுக்கு இதுக்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு? எப்படி நீங்க இதுக்குள்ள வந்தீங்க? ஆரம்பத்துல நீங்க வரும்போது உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க, அந்த விஷயத்த சொல்லுங்க. உண்மைக்குமே நான் இண்டஸ்ட்ரிக்கு வர முதல்ல நான் ஒரு டான்ஸர். அப்புறம் நான் இங்கே டவர் ஹோல் தியேட்டர் ஃபவுண்டேஷன்ஸ்ல தான் ட்ராமா பத்தி ஒரு ஹை டிப்ளமா கோர்ஸ்னு படித்தேன். அப்புறம் நான் அங்கே சந்திச்சேன் மிஸ்டர் தர்மஸ்ரீ பண்டார் நாயக்கு. அவர் தான் உண்மைக்குமே என் 2வது அப்பா. அவர்கிட்ட தான் நான் இப்போ இருக்கிறேன். அவரோட இருக்கக்குள்ளே தான் அவரோட வேலை செஞ்சேன், ட்ராமாவில் நடித்தேன். அப்புறம் இருக்கக்கூடிய தான் அந்த கூறிய கட்டமாவில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய தான் இந்த அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரிக்கு எனக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைச்சது. இந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் துமிந்த சஞ்சீவன், அவன் வர சரி மகேஷ் முனுசிங்க தான் எனக்கு இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய தலையா வர பெரிய தலை. அவர் தான் தலை. அவர்னால தான் நான் இவ்வளவு வேலை செஞ்சு கொண்டு இருக்கேன். அவ்வளவு தான். நான் அவங்க 2-3 பேர் தான் உண்மைக்குமே எனக்கு சப்போர்ட் பண்றாங்க. மிச்சமே இந்த மாதிரி ஒரு ஜாப் ஒன்று பண்ணக்குள்ளே முக்கியமாக வீட்டில் இருக்க கிடைக்காது. உங்களுக்கு தெரியும் சார், எனக்கு கஷ்டமான விஷயம். நிச்சயமே சப்போர்ட் பண்றது வைஃப், பிள்ளைங்க 2 பேரும் அவங்க தான் சப்போர்ட் பண்றாங்க. அந்த சப்போர்ட்னால தான் நான் இந்த இண்டஸ்ட்ரியில இப்படி எவ்வளவு பெரிய தூரம் வந்திருக்கேன். ஓகே, பொதுவா இந்த விளம்பரத்துறை, இளைஞனுடைய விளம்பரத்துறை என்றது ஆரம்ப காலங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் பேசுகின்றவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கறதுல ரொம்ப குறைவா காணப்படுகிறது. ஆனால் ஒப்பீட்டு அளவுல பார்க்கும்போது இப்ப அதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய வருது. ஆரம்ப காலகட்டத்தில் இளைஞனுடைய விளம்பரத்துறையை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே சிங்கள மீடியத்துல இருக்கும். அது தமிழ் ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, டப் பண்ணுவாங்க தமிழ்ல. ஆனால் இப்ப செப்பரேட்டா தமிழ் ஆடியன்ஸுக்கும் விளங்கக்கூடிய மாதிரியான விளம்பரங்களை எடுக்கின்ற முனைப்பு காணப்படுகிறது. இந்த மாற்றத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு காஸ்டிங் டைரக்டரா?
உண்மையுமே அது நடக்க வேண்டிய கதை உண்டு. ரொம்ப லேட்டா நடந்தது. ஆமா ஆமா. அதுக்கு வந்து என்ன தெரியுமா, இந்த நம்மளோட ஆடியன்ஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு உங்களுக்கு தெரியும். இந்த இண்டஸ்ட்ரியில வேண்டிய மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதுக்கு யாரும் வர மாட்டேங்கிறாங்கன்னா என்ன தெரியுமா, கலாச்சாரம் அப்படி இப்படின்னு கொண்டு ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்கு வீட்டுக்கு இருக்காங்க. அதனால அவங்க வெளிப்பட வைக்க மாட்டாங்க. அவங்களோட திறமைகள் இருக்கு, அவங்க அதை வெளிப்பட காட்ட விருப்பம் இல்லை. உண்மைக்குமே ஒரு கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் பிலீவபிலிட்டி ஒன்று இருக்கணும். தமிழ்னா அந்த தமிழ் அந்த முகம் அந்த ஸ்டைலு அவங்க பேசுற மாதிரி அதுதான் நம்ம அதுதான் முக்கியம். இப்ப காலத்துல கொஞ்சம் மாடர்னா வந்தனால ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாமே வராங்க நடிக்கிறாங்க கேஷுவல். சோ அந்த லுக்ஸ் இருக்கு அவங்க கிட்ட. இப்ப பாத்தீங்கன்னா இங்க இலங்கையில தான் மிச்சம் இந்த பிரச்சனை. இந்தியாவில இது ஒரு பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனை 1க்கு 100 இருக்காங்க. இங்க 1க்கே 1 தேட அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஆக்கள் கேட்டா இல்ல சான்ஸ் இல்ல எங்களுக்கு வர முடியும்னு சொல்றாங்க. பட் இவ்வளவு சான்ஸ் இருக்கு, யாரும் வர மாட்டேங்கிறாங்க. ஓகே. ஆனா இப்ப இந்த சான்ஸ் இவ்வளவு இருக்குது, ஆனா தமிழ் ஆடியன்ஸ்ல தமிழ் பேசுறவங்க இதுக்குள்ள வந்து வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க சொன்னாலும் கூட இப்ப நிறைய பேருக்கு ஒரு சான்ஸ் எப்படி எடுத்துக்கொள்றது, ஒரு கண்டக்டை வந்து எடுத்துக்கொள்றது எப்படின்னு சொல்ல ஒரு பெரிய சவால் வந்து காணப்படுது. எப்படி நாங்கள் அந்த ஒரு கண்டக்டை வந்து மேற்கொள்றது அப்படின்னு சொல்லி அதுக்குரிய வழிவகை அப்படின்னு சொன்னா என்ன? உண்மைக்குமே அது எல்லாருக்கும் இருக்க வழி. என்ன யாருக்குமே தெரியாது. இப்ப இது பாத்தீங்கன்னா இப்ப நாங்க மாதிரி வேலை செய்யற ஆளுங்க எவ்வளவு பேர் இருக்காங்க இந்த இண்டஸ்ட்ரியில. பட் அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவங்க அங்க போய் தேடுறாங்க, இங்க போய் தேடுறாங்க, அந்த கோர்ஸ் பண்றாங்க, இந்த கோர்ஸ் பண்றாங்க, அது சரியான கண்டாக்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. உண்மைக்குமே அவங்க கொஞ்சம் தேடி பார்த்தா, ரிசர்ச் பண்ணி பார்த்தா, கூகுள்ல அடிச்சு பார்த்தாலே எங்களோட கண்டாக்ட்ஸ் அப்படியே இருக்கு. சோ கூகுள்ல அடிச்சு பார்த்தா நீங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரணும் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, அதுக்கு எங்களோட பேர் வரும். ஈஸியா இருக்கு. ஓகே. இப்ப நீங்க இப்ப 15 வருஷமா இந்த காஸ்டிங் டைரக்டர் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பொசிஷன்ல வந்து இருக்கும்போது நிறைய பேரை இந்த விளம்பரத்துறைக்காக காஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது இப்ப அதனுடைய அவுட்புட் ஒன்று இருக்குன்னு தானே. ஓகே, இவங்களை நாங்க காஸ்ட் பண்றோம், இவங்களை நடிக்க வைக்கிறோம், அதனுடைய அவுட்புட் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்களுக்கு ஒரு திருப்தியோ அல்லது ஒரு சர்ப்ரைஸ் அல்லது மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கு. அப்படி உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கா? ஃபர்ஸ்டா நான் இண்டஸ்ட்ரிக்கு வரக்குள்ள இருந்தவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்க. அவங்க எல்லாம் பெரிய ஸ்டாரா மாறிட்டாங்க. சோ எங்க கண்டாலும் அவங்க இனிய வந்து சில கும்பிடுவாங்க. அப்ப ஆள் எல்லாம் பயந்துருவாங்க, இன்னும் அவ்வளவு ஸ்டார் வந்து இவரு கும்பிடுறாரு அப்படின்னு. பட் பேசிக்கலி அவங்களோட பேசிக் நாங்க தான் அவங்கள சில பேர் நாங்க ரோட்ல போகல கண்டுட்டு பேசிட்டு நீங்க வாங்க நீங்க அழகா இருக்கீங்க நாங்க தான் என்கரேஜ் பண்ணிட்டு நாங்க தான் மோட்டிவேட் பண்ணிட்டு அவங்களை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். பட் நான் ஸ்கூல் எல்லாம் போயிட்டு காஸ்ட் பண்ணக்குள்ள ஒரு பொடியின வர சொல்லிட்டு நீ நடிச்சுன்னா அவனு ஒரு மாதிரி நடிக்க மாட்டேன்னு சொன்னேன். அவர் ஒரே கமர்ஷியல் தான் நடிச்சாரு. ஐயா அப்புறம் இல்ல நான் மாறேன் பெரிய ஃபேமஸ். அந்த மாதிரி மிச்ச விஷயம் இருக்கு. அதுதான் ஒரே திருப்தி. கிட்டத்தட்ட ஒரு கேர்ள் சந்திச்சேன், ஒரு தமிழ் கேர்ள், ஒரு மூவில மெயின் ஆக்ட்ரஸா இருக்காங்க. சோ ரியலி ஹாப்பி. ஓகே. இப்போ ஒரு விளம்பரத்துறைக்காக அல்லது விளம்பரத்துக்காக வந்து ஒரு ஆக்டரையோ அல்லது ஆக்ட்ரஸை வந்து நீங்க ஷார்ட் ரீல்ஸ் பண்றீங்க ஒரு காஸ்டிங் டைரக்டரா. அப்படி இருக்கும்போது நீங்க அவங்களுடைய அதாவது கடைசியா இவங்க தான் ஃபிக்ஸ்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி என்ன குவாலிட்டியை வந்து நீங்க பாப்பீங்க அவங்க கிட்ட? பேசிக்கலி ப்ரொஃபஷனலிசம், ஸோ ஆக்டிங் அண்ட் லுக்ஸ். ஓகே. பேசிக்கலி அவங்களுக்கு ஆக்ட் பண்ண முடியணும். ஆக்டிங் வந்து வேற லெவல், அது ஸ்டடி பண்ணி பண்ண ஒரு விஷயம். பட் கமர்ஷியல்ல வந்து பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மைலிங் அவ்வளவு மாதிரி இருந்தோம், சும்மா கேஷுவலா தான் இருக்கும். மிச்சம் வந்து நம்ம ஒரு நாடகத்துல பாக்குற மாதிரி சும்மா பேஸ் வந்து கேரக்டரை பில்டப் பண்ணி அப்படி பண்ண கமர்ஷியல்ஸ் இருக்கு. பட் நீங்க நேச்சுரலா இருந்தா ஒரு பி ஆனஸ்ட், ஒரு கேமரா ஆனஸ்டா இருந்தீங்கன்னா சோ யூ கேன் டூ. அதுதான் பேசிக்கலி குவாலிட்டி வந்து ப்ரொஃபஷனலிசம் தான். நீங்க எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க. இந்த ஒரு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தோம்னா அந்த ஸ்கிரிப்ட்ல நீங்க டயலாக் சொல்லணும், அதானே முக்கியம் ஆடியன்ஸ்க்கு சொல்றது. அதை நீங்க ப்ரெசென்ட் பண்ற மாதிரி தான், அது உங்களோட கையில தான் இருக்கு. அதுக்கு நீங்க ஹோம் ஒர்க் பண்ணிட்டு தான் வரணும் டெஃபினெட்லி. ஓகே. இப்போ காஸ்டிங் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள வந்து நீங்க பார்ப்பீங்க. இப்ப இது ஒரு விஷயமா வந்து இருந்தாலும் அதை தாண்டி வேற என்ன ஒரு விஷயம் அதுல இன்ஃப்ளூயன்ஸா வந்து இருக்கு காஸ்டிங்ல? மிச்ச விஷயம் இருக்கு. சில வந்து நம்ம ஒரு வேலைக்கு போகும் முதல்ல அதை தேடி பார்க்கணும். ஸோ நம்ம தேடி பார்த்துட்டு தான் அதுல போய் இறங்கணும். அப்ப நம்மளுக்கு எதுலயும் சக்சஸ் ஆகலாம். இதுல வந்து மிச்ச பேரு சக்சஸ் ஆக இல்லாத ஒரே காரணம் தான்
அவங்களுக்குள்ள ஒரு ஈகோஸ் இருக்கு. ஈகோ. ஓகே. அவங்களுக்கே ஒரு ஈகோஸ் இல்ல, நான் ஒரு ஆக்டரா இருக்கேன், அந்த ஈகோஸ் இருக்கக்கூடாது. நான் பிகம் என்ன பண்ணலாம், அப்ப நம்மளுக்கு ஓகே, ஜஸ்ட் ஓகேன்னா. இப்ப நான் ஆடிஷனுக்கு வந்து நான் கேமராவில போட்டோடு, ஸோ நாங்க ஆடிஷன் பண்ணக்குள்ளே பேசிக்கலி நான் வந்து சொல்லுங்க டயலாக் சொல்லுவேன். அப்புறம் 10 படம் பாடம் பண்ணி எக்ஸைட்மெண்ட் என்ன எக்ஸைட்மெண்ட் எல்லாம் வச்சு நம்ம பண்ணுவோம். அப்படி நான் இப்படி பண்ண போல செட்டில் அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் தான் ப்ரொஃபஷனல் சொல்லு. ஓகே ஓகே. இப்போ பொதுவாக இப்போ முன்னாடி இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஆடிஷன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி வந்து இருந்துச்சு. நிறைய பேர் அதைத்தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இப்போ ஆடிஷன் பண்ணுற விதமே ரொம்ப ஈஸி ஆகிட்டு. இப்போ ஒரு காஸ்டிங் டிரெக்டராக நீங்கள் இருக்கும்போது கூட ஒரு டிரெக்டர்கிட்ட வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை அந்த கேரக்டருக்கு வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு இந்த நபர் ஓகேவா இருப்பாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுவீங்க. டிசைட் பண்ணும்போது முதல்ல வந்து நீங்கள் அவங்களை வந்து ஏதோ ஒரு விதத்துல ஆடிஷன் பண்ணுவீங்க. இப்ப இருக்கிற சோஷியல் மீடியா உங்களை எப்படி அதை இலகுவாக்கி இருக்கு? பேசிக்கலி இப்ப நம்ம ஜென்சின்னு சொல்லுவோம். இப்ப ஜென்சினால இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. நேபாளில பாத்தீங்கன்னாலும் இங்க பார்த்தாலும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிக்டாக்ஸ், வாட்ஸ்அப் எல்லாம் இருக்கனால ஈஸியாகவும் இருக்குது. பட் ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனும் இருக்குது. ஏன்னா அவங்க ஃபில்டர் போட்டு எல்லாமே பண்ணி அனுப்புறதுனால நம்மளுக்கு வாட் இஸ் த ரியாலிட்டி நம்மளுக்கு புரியாது. பட் அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க. தட் இஸ் வெரி குட் பாயிண்ட். ஏன்னா இப்ப வந்து நீங்க நம்ம பேசின மாதிரி முதல்ல மாதிரி இல்ல, இப்ப ஆட்கள் குயிக்கா வராங்க. நம்ம ஒரே மெசேஜ் போட்டோம்னா எஃபில சரிங்க சரி அவங்க ரிப்ளை பண்றாங்க. ஏன்னா யாரும் தெரியல, அவங்களுக்கு இப்ப தெரியும், இண்டஸ்ட்ரியை பத்தி தெரியும், எல்லாத்தையும் பத்தி. நம்ம தெரியாதவருக்கு தானே மெசேஜ் போடுறோம். பட் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இந்த டெக்னாலஜி வந்து நம்ம நல்லதுமா பாவிச்சா எதுவுமே நல்லதும் தான். அதனால இந்த டெக்னாலஜி நம்மளுக்கு எஃபெக்ட் இல்லை, இது நம்மளுக்கு ஒரு யூஸ் பண்ணிக்கிற நல்லதுக்காக நான் நினைக்கிறேன். அது நல்லோம். இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்கவங்க சரி, அவங்க ஆடிஷன் எப்படி பண்ணுறீங்க, இங்க வர முடியாது. அப்போ ஒரே ஃபார்மாலிட்டி அவங்க வந்து வீடியோ போன்ல சரியா பண்ணி அனுப்புனா வெரி ஈஸி. அதுதான் நான் சொல்றேன். இது வந்து கொஞ்சம் இப்ப ஆட்களுக்கு கொஞ்சம் ஈஸி ஆயிட்டது. முந்தி மாதிரி கஷ்டப்பட்டு வர தேவையில்லை, எதுனா உட்கார்ந்து இருக்க தேவையில்லை, நோ டைம் வேஸ்ட். ஸோ அவங்களுக்கு பண்றது பட் சரி டிரெக்ஷன் தான் இல்லை, அதுதான் ஒரே பிரச்சனை. அந்த ப்ராப்பர் டிரெக்ஷன் இல்லாம தான் அவங்க பண்ணி அனுப்புறாங்க. அதுதான் இருக்கு ஒரே பிரச்சனை. ஓகே. ஆனா இப்ப அந்த மாதிரியான விஷயம் பண்ணதுக்கு அப்புறமாக இப்ப உங்களுக்காகவோ அல்லது உங்களுக்கோ அல்லது டிரெக்டருக்கோ அது ஒரு திருப்தியை வந்து கொடுக்குமா அந்த மாதிரியான விஷயங்கள்? 100% இல்ல. ஓகே. அதான் நான் சொன்னேன், வித்தவுட் டிரெக்ஷன் தானே பண்றாங்க. அப்ப நம்ம 2-3 டைம் அவங்களுக்கு சொல்ல வரும், என்ன இப்படி பண்ணி அனுப்புங்க, இப்படி பண்ணி டோர்ச்சரிங் மாதிரி இருக்கும் சம் டைம். பட் எங்கிட்ட ஸ்டூடியோக்கு வந்தாங்கன்னா ஒரே 1 டேக் தான் சொல்லியாச்சு. எல்லா டிரெக்டரும் அப்படி பாருங்க, ஒரே 1 டேக் பண்ணாச்சு, முடிஞ்சாச்சு. அதுதான் ஈஸியான விஷயம். இப்போ இந்த காஸ்டிங் ப்ராசஸ்ல வந்து ஆடிஷன் பண்ணும்போது வந்து நிறைய விஷயங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அப்படி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஒரு டிப்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன விஷயத்த நீங்க சொல்லுவீங்க? உண்மைக்குமே நீங்க ஒரு ஆடிஷன் வரேன்னா ஃபர்ஸ்ட் எங்ககிட்ட கேட்கணும், என்ன கமர்ஷியல்ஸ், என்னத்துக்கு நான் வாரேன், ஸோ வாட் இஸ் த ரோல், அப்புறம் எனக்கு டயலாக் இருக்கா, அப்போ அந்த டயலாக் எனக்கு அனுப்புங்க, நான் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். வாட் இஸ் த ட்ரெஸ் கோட், நான் என்ன எடுத்துட்டு வரணும், ஸோ வாட் இஸ் த கலர். அப்போ நீங்க ஆடிஷன் வந்தா குயிக்கா ஈஸியா பண்ணிட்டு வெற்றி எடுத்துட்டு போகலாம். ஆனா இந்த மாதிரியான விஷயம் நிறைய பேருக்கு தெரியுமா? இப்ப இண்டஸ்ட்ரியை பற்றி தெரியாதவங்க உடனும் திடீரென்று வர்றவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்ல அது சரி, நீங்க கேட்ட கேள்வி சரிதான். உடனே வரவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பட் ஒரு நாள் அவங்க வந்தோன்னு நம்ம சொல்லிக் கொடுப்போம் தானே, இப்படிதான் வரணும். இப்படி யாருக்குமே அது கேஷுவலா கேட்கறேன், அண்ணே நான் வாரேன், நான் என்ன உடுத்திட்டு வரேன்னு கேட்கறது நோம்பல் தானே. கேட்கல நான் என்ன பண்றது அண்ணன் அப்படி கேட்கலாம். யாரும் சொல்லுவாங்க நீங்க இதை பண்ணணும், எப்படியும் ஸ்கிரிப்டை நம்ம அனுப்புவோம், இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் உங்களுக்கு இருக்கு பண்ண அப்படின்னு. யாருக்குமே கேட்டு வரலாமே, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே. இப்போ இந்த விளம்பரத்துறையில வந்து நாங்க அதிகமாக வந்து செகண்ட்ல தான் இந்த விளம்பரங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். 15 செகண்ட், 5 செகண்ட், 30 செகண்ட் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த செகண்டுக்குள்ளதான் நாங்கள் அந்த முகத்தை வந்து அந்த கண்டென்ட்டையும் வந்து நாங்கள் புரிஞ்சு கொள்றது. அதுதான் ஒரு ப்ராடக்ட் சார்ந்த விஷயமா இருக்கலாம், அல்லது வேறு வட்டவர் எந்த மாதிரியான விஷயமா இருந்தால் அது ஆடியன்ஸுக்கு வந்து போய் சேரும். எனவே இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து கொடுக்கும்போது அது அந்த நடிகரையோ அல்லது நடிகையோ வந்து அவங்க நீங்க ஹாஸ் பண்ணும்போது நிறைய விஷயத்த வந்து அதுல நீங்க கவனிக்க வேண்டியதா வந்து இருக்கு. அப்படி வந்து கடைசியா வந்து அந்த அவுட்புட்டை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நான் வந்து கஷ்டப்பட்டு ஹாஸ் பண்ணினேன், எனக்கு இந்த 30 செகண்ட் கமர்ஷியலை வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பெருமைப்பட்ட தருணம் ஏதாவது இருக்கா? இருக்கு. நான் ஃபர்ஸ்டா காஸ்டிங் பண்ணக்குள்ளே
எந்த 2-3 இல்லை மிச்ச கமர்ஷியல் அவார்ட் செரமனியில் பெஸ்ட் கமர்ஷியல் ஆகியிருக்கு. ஓகே. அது சில கமர்ஷியலுக்கு அவங்க நினைச்சக்கூடிய பார்க்க முடியாம நான் காசு பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க அவ்வளோ ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாத்துலயுமே யூ ஆர் த சூப்பர் ஹீரோன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தைக்கு தான் நாங்க வேலை செய்யறது. காசுக்குன்னு இல்லை, எல்லாமே காசு இல்லை, காசு முக்கியம் தான். ஆனா நீ நல்லா பண்ணிருக்க, அந்த காசு அந்த அந்த வார்த்தை தான் முக்கியம்னா எங்களுக்கும் சாட்டிஸ்ஃபை, அவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபை. ஆக்டர்ஸ் வாண்ட் டு பீ சாட்டிஸ்ஃபை. ஆமா. இப்ப பொதுவா வந்து இந்த விளம்பரங்களுக்கு நீங்க வந்து ஆக்களை ஹாஸ் பண்ணும்போது நியூ ஃபேஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பீங்களா, இல்ல ஆல்ரெடி வந்து ஃபீல்டில் இண்டஸ்ட்ரியில வந்து இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்து இருக்குந்தாரு, அந்த வேல்யூவை வச்சு அந்த கமர்ஷியலை வந்து நாங்க இன்னும் பிக்கப் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருக்குமே, எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க? நியூ ஃபேஸ். அது என்ன காரணம்? ஒரே காரணம், நியூ ஃபேஸஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அதுல ஃபர்ஸ்ட் வந்து பிலீவபிலிட்டி தான். ஓகே. ஸோ நம்ம நடிக்கிறவங்க நம்மளுக்கு தெரியும். அப்ப அவங்க பிலீவ் பண்ண மாட்டாங்க, இவங்க நடிக்கிறவங்க தானே, நடிக்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னு. பட் நீங்க ரியாலிட்டியா இப்ப நீங்க ஒரு அப்பாவா நடிச்சா அவங்க பிலீவ் பண்ண ஒரு அப்பா தான் அவர் அப்படின்னு. அந்த பிலீவபிலிட்டி தான் எந்த நேரமும் ஒரு நியூ ஃபேஸஸ் கேட்டுக்கிட்டு இருக்கும். இதுக்கு ஒரு இது வந்து ஒரு டெலிட்ராமா சீரிஸ் மாதிரி இல்ல. அதான் ஒரே நடிக்கிறவங்க இதே ட்ராமா நடிக்கிறாங்க, இதே நடிக்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு டிஃபரன்ஸ் தெரிய மாட்டேங்குது, போரிங்கா இருக்குது. பட் டிவி கமர்ஷியல் வந்து போரிங் இல்ல, சும்மா வேற விதம் அழகான ஆக்கள் வர்றாங்க, பியூட்டி அண்ட் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்கு. அதான் மோஸ்ட் அழகா இருக்கு. ஓகே. ஆனா ஏன் இப்ப டிவி கமர்ஷியல்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டாப் ஆக்டரை வந்து தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு அவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்கு, அல்லது இவங்க இருந்தா தான் இந்த விளம்பரம் பேசப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணமும் வந்து இருக்குல்ல, அதுக்குரிய காரணம் என்ன? அது வந்து அவரோட வேல்யூ என்ன, அவனோட பர்சனாலிட்டி, இண்டஸ்ட்ரியில அவருக்கு என்ன பர்சனாலிட்டி இருக்கோ அந்த பர்சனாலிட்டிக்கு தான் நம்ம ஒரு கேரக்டர் எடுப்போம். அப்படி ஒரு வேல்யூ ஒரு ஆக்டர் எடுத்துக்கொண்டா நம்ம அந்த இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விஜய், ரஜினி சார் அவங்கள ஒரு கமர்ஷியல் வருவாங்கல்ல, இல்ல அப்ப அவங்க ஆரம்ப காலத்துல வந்திருக்காங்க. அப்ப அந்த வேல்யூ இந்த ஆடியன்ஸுக்கு இருக்க ஒரு த்ரில் அது மாதிரிதான், அந்த மாதிரி தான். ஓகே. இப்ப புதுசா வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வர்றாங்க, நாங்களும் டிவி கமர்ஷியல் வந்து பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நியூ ஃபேஸ் வந்து நிறைய பேர் வந்து வர்றாங்க. எனவே அவங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்து கிடைச்சிட்டு பண்றாங்க, அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதை அவங்க தக்க வச்சுக்கொள்ளணும். எனவே அவங்களுக்கு வந்து கண்டினியூவா வந்து சான்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய ஃபேக்ட் அப்படின்னு சொன்னா என்ன? உண்மைக்குமே ஸ்டடி பண்ணணும். ஸ்டடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க ஒரு ஆக்டர் ஆகலாம், ஒரு ப்ரெசென்டர் ஆகலாம், யாருன்னாலும் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நீங்க ஹோம் ஒர்க் பண்ணணும், எல்லாமே பண்ணிட்டு தான் வரணும். அப்பதான் உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு வேலை கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நாங்க எங்களுக்கு வேலை வருது, எங்க இருந்தாலும் வருது, நாங்க வேலையை சரியா பண்ணுவோம், ப்ரொஃபஷனலா பண்ணுவோம். அது எங்க இருந்தாலும் நம்ம கிட்ட வருது, அதனாலதான் நம்ம வேலையை சரியா பண்ணா எப்படியும் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். ஓகே. இப்ப இருக்கிற காலகட்டத்துல இப்ப நாங்க அதிகமா வந்து பேசுறது இந்த ஜென்சியை பற்றி தான் நாங்க அதிகமா வந்து பேசுறது. எனவே அவங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னு சொல்லி அவங்க யோசிக்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குதாரு, அது ரொம்ப அதிகமா இருக்கா, இல்ல ரொம்ப இப்ப 90ஸ்ல பிறந்தவங்க 80ஸ்ல பிறந்தவங்க அவங்க இந்த ஃபீல்டுக்குள்ள நாங்களும் கொஞ்சம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இப்ப இந்த டிஜிட்டல் டிவி கமர்ஷியல் இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க கொஞ்சம் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி யோசிக்கிற தன்மை ஒப்பீட்டு அளவுல யாருக்கிட்ட அதிகமா வந்து இருக்கு? உண்மைக்குமே ஜென்சி தான். ஏன்னா அவங்க வந்து ஓப்பன் மைண்ட், வெரி ஓப்பன் மைண்ட். ஸோ அவங்க ஈஸி கேட்சிங். ஸோ அவங்க உலகத்தை காங்குறாங்க. மற்றவங்க வந்து சில அவங்களுக்கு இருக்கு, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கு, சில விஷயங்கள் அவங்க பார்ப்பாங்க. நாங்க சில அம்மையா இருக்கலாம், ஒரு அப்பா இருக்கலாம், இப்போ அவங்க யோசிப்பாங்க இது எனக்கு சரி எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு. பட் மோஸ்ட்லி இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா யங்கர்ஸ் தான் கூட இருக்காங்க. பட் நம்ம மோஸ்ட் ப்ராடக்ட் வந்து யங்கர்ஸ்க்கு தான் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் பத்தி அப்படியாகும். பட் அதனால ஜென்சி நான் நினைக்கிறேன், இப்ப நான் வேலை செய்யறது ஜென்ஸோட. ஸோ ஒரு 19, 16 இயர்ஸ் பாய்ஸ், 17, 18 மாதிரி. பட் அவங்க வெரி ஃபார்வர்ட். ஸோ மோஸ்ட் பீப்புள் ஆர் டேலண்டட் ஆக்சுவலி. அப்ப அவங்க கூட ஜென்சி கூட ஒர்க் பண்றது ஈஸியா இருக்கு உங்களுக்கு? ஈஸி, கஷ்டம் ரெண்டு இருக்கு. அதான் வேலை செய்யறது ஈஸி, பட் நோ ப்ரொஃபஷனல். அது கொஞ்சம் அது வேற லெவல். அவங்க வந்து நம்ம 80s and 90s இருக்க நம்மட இருக்க குவாலிட்டிஸ் இருக்கு, ஒரு
ரெஸ்பெக்டிங் இருக்கு, அப்புறம் ஒரு வெரி ஹார்ட் ஒர்க் இருக்கு, சின்சியாரிட்டி இருக்கு. அப்படி ஒரு ஒர்க் கொடுத்த அந்த யோசிச்சு எனக்கு காம் அந்த வேலை. பட் அது அவங்க அப்படி இல்ல, கேஷுவலா எதையும் கேஷுவலா எடுத்துக்கிடுவாங்க. சில வேலை கேஷுவலா எடுக்கலாம், சில வேலை கேஷுவலா எடுக்க முடியாது. அந்த ப்ரொஃபஷனல் வந்து மெயின்டைன் பண்ணப்படும். ஓகே, இப்போ இந்த காஸ்டிங்ல வந்து ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு விளம்பரத்துக்காக ஒரு ஆளை காஸ்ட் பண்றீங்க. டிரெக்டர் உங்களுக்கு ஒரு விஷயத்த இதுதான் கேரக்டர் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேருடைய விஷன், நீங்க பாக்குற பார்வையும் டிரெக்டர் பாக்குற பார்வையும் எப்படி நீங்க சிங்க் பண்ணி கொள்ளுவீங்க ஒரு கேரக்டருக்காக? வெரி குட். அது வந்து இப்போ அவர் எனக்கு ப்ரீஃப் ஒன்று சொல்லுவார். நம்ம சொல்லுவோமே, இந்த மாதிரி ஒரு கேர்ள், இந்த மாதிரி ஒரு கேர்ள் தான் வேணும், அவார்டு ஹிஸ்ட்ரி இதுதான், அவாக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு, அவார்டு அப்போ சொன்னோன்னா அந்த கேரக்டர் நாங்கள் மைண்ட்குள்ள போட்டுக்குருவோம். அப்போ நம்ம யோசிப்போம் யார் இதுக்கு சரி வரும்னு. இப்போ நம்ம அதுக்கு ட்ரை பண்ணுவோம். 5 பேர் 10 பேர் வர சொல்லி ட்ரை பண்ணுவோம். பட் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இந்த மாதிரி தான் சிச்சுவேஷன். அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்களா, 5 பேர் 5 மாதிரி பேர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம டிரெக்டருக்கு காட்டணும்னா அவர் சொல்லுவார், ஓ சரி இது சரி இதுதான் சரி. நான் அவருக்கு ஆப்ஷன் தான் நாங்க கொடுக்குறோம். அவருக்கு நாங்க சொல்றோம் இதே தான் எங்கிட்ட பெஸ்ட் ஆப்ஷன். அவர் கேட்பாரு, நீ இது யாரை சஜஸ்ட் பண்ணு. நான் சொல்லுவோம், சார் இது நல்லா வந்து கொஞ்சம் பாருங்களே அப்படின்னா, இல்ல இதுவும் அதுவும் நல்லதான் அப்படின்னு. அது அதான் இருக்குது. அவங்களோட சிங்க் வந்து வேற பண்ணா 3 கேமராமேன் கண்ணு வேற, அவரோட கண்ணு வேற, எந்த கண்ணு வேற, ஸ்கிரிப்ட் ரைட்டரோட கண்ணு வேற. ஒரு 4 ஒண்ணா வந்தா தான் சரியா ஒரே கண்ணுக்கு வரும். அந்த மாதிரி கதை தான் இருக்கு. ஓகே, இந்த 15 வருஷத்துல வந்து நிறைய பேரை வந்து ஹாஸ் பண்ணியிருக்கேன். நிறைய டிவி கமர்ஷியல் சக்சஸ் ஆகிறதுக்கு உங்களுடைய பங்கு ரொம்ப முக்கியமா வந்து காணப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தரை சூஸ் பண்றது டிரெக்டரை விட உங்களுக்கு தான் அந்த பங்கு நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் தான் அது டிரெக்டர் கிட்ட வந்து போகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய விஷனும் டிரெக்டனுடைய விஷனும் வந்து சிங்க் ஆனா மட்டும்தான் அங்க சக்சஸ் என்ற ஒரு விஷயத்த நாங்க எங்களால வந்து பார்க்க முடியும். எனவே எதிர்காலத்துல இந்த டிவி கமர்ஷியல் வந்து பண்றதுல வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபார்வர்டான திங்கிங் அல்லது ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் புதுசா வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஐடியா இருக்கா? இன்னைக்குமே இதுல வந்து இப்ப நம்ம பேசணும் ஜென்சி, அவங்க வேற லெவல்ல இருக்காங்க. இப்ப வேர்ல்டு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, எல்லாமே மொபைலா போயிட்டது. ஸோ அது நல்ல விஷயம் இருக்கு, கெட்ட விஷயம் இருக்கு. ஒரு சின்ன கதை, நான் ஒரு நாடகத்துல இப்ப நடிக்கிறோம், ஒரு மேடை நாடகம். இப்போ யாழ்ப்பாணத்துலையும் மட்டக்களப்புலையும் கண்ணீர் வந்தோம். அதுலயும் இருக்குது, இந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டு என்ன நடக்க போகுது சொசைட்டில. நல்லதுக்கு பாவிச்சதான் நல்லது, அந்த பேட்க்கு பாவிச்சதான் பேட். அது நாடகத்தின் பேரு உண்மை இல்லை பொய்மையை, இன்னொரு மேடை நாடகம். அதுல இருக்கிறது அந்த டாபிக் தான் பேசுறாங்க. பட் அது 2 விஷயம் இருக்கு தான் நான் சொன்னேன், நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. சில வேளை எனக்கு ஒரு கூகுள்ல இந்த ஸ்ரீலங்காவுல ஒரு பெஸ்ட் காஸ்டிங் டிரெக்டரா வரணும், நம்பர் 1 காஸ்டிங் டிரெக்டரா வரணுங்கிறது தான் என் ஒரே நோக்கம். தவிர எனக்கு வேற ஒரு இதுவுமே இல்லை. கூகுள்ல இந்த பேர் அடிக்கக்குள்ளே அப்படி வரணும், பேர் மட்டும் தான் இருக்கும், நம்ம வேலையை முடிஞ்சிடும், நம்ம போயிடுவோம். இந்த பேரு மட்டும் கூகுள் அப்படி இருக்கணுங்கிறது தான் என்ன ட்ரை. அதுக்குதான் வேலை செய்யும். ஓகே, நிச்சயமாக உங்களுடைய ஆசை வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நாங்க வாழ்த்துக்களை சொல்றோம். நிறைய பேருக்கு வந்து தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகளுக்காக நிறைய பேர் வந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா வாய்ப்புகளுக்கு அந்த வாய்ப்புகளை எப்படி உருவாக்கி கொள்றது அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு, தமிழ் பேசுகின்றவர்களுக்கு வந்து தெரியாது. ஆனா சிங்கள மொழி பேசுகின்றவர்களுக்கு அதை வந்து ஈஸியா கட்ச் பண்ணி கொள்றதுக்குரிய வாய்ப்புகள் நிறைய வந்து இருக்கு. எனவே வாய்ப்புகளை தேடுகின்றவர்களுக்கு நீங்க வாய்ப்புகளை வந்து கொடுக்கணும். அதன் மூலமாக அவர்களுடைய கரியர் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து செல்லும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து காணப்படுகிறது. எனவே இவ்வளவு நேரமும் எங்க கூட வந்து இருந்து உங்களுடைய காஸ்டிங் டைரக்டர் அப்படின்ற ஒரு பொசிஷன்ல நீங்க பண்ணின விஷயங்கள், உங்களுடைய அனுபவங்கள், எதிர்காலத்துல உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை எங்களோட வந்து பகிர்ந்து கொண்டமைக்காக நிகழ்ச்சியின் சார்பாகவும் எங்களுடைய தொலைக்காட்சியின் சார்பாகவும் நாங்க மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்காக நாங்க தெரிவித்துக் கொள்கின்றோம். தேங்க்யூ. என்ன சார் இருந்தால் என்னைய கண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் நடிக்க விருப்பம்ண்டா ஒரு பிரச்சனை இல்லை, இந்த நம்பருக்கு நீங்கள் கண்டாக்ட் பண்ணுங்க, இந்த இண்டஸ்ட்ரி வரலாம். ஓகே, நிச்சயமாக. எனவே இந்த இலங்கையினுடைய விளம்பரத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு மிக முக்கியமான இடத்துல தன்னுடைய பெயரை வந்து பதித்திருக்கிறாரு காஸ்டிங் டைரக்டர் ரமேஷ். எனவே அவங்களுடைய கரியர்ல நிறைய பேரை வந்து உருவாக்கி இருக்கிறாரு, இன்னும் உருவாக்குவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து காணப்படுகிறது. அவர் சொன்ன மாதிரி இலங்கையில ஒரு நம்பர் 1 காஸ்டிங் டைரக்டரா வந்து தன்னுடைய பெயர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. கூடிய விரைவில் அதற்குரிய வாய்ப்புகள் உருவாக்கப்படும்